ஹாய், தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குக்கரில் நெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பிரியாணி இலை, வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு கை ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி சேர்த்திட்டு அதுக்குள்ளே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச சாதம் சேர்த்து நல்லா நெய்யோட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். சின்ன டம்ளர் 2 டம்ளர் சாதம் சேர்த்திங்கன்னா அதுக்கு 4 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நான் 3/4 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்து 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக கொஞ்சம் சேர்த்து இருக்கணும். அப்போ தான் சாதத்தோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா திக்கான இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் நான் முட்டை வச்சுருக்கேன். இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இதே நல்லாயிருக்கும். கிரேவி கூட உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கலாம். இதுவே க்ரீமியாக நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.